ஜனவரி 26 குடியரசு 28 இவர் பழனிபாபா அட்டாக் பண்றாங்க. அப்துல் கலாம் அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, யாகுப் மேமன் தூக்கில போட்டுட்டு இருக்காங்க. எப்படி ஒரு ஈவன் இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, நீங்க வந்து அரசியலை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருந்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. ஓட்டு போட மட்டும் தான் போனேன், ஏதோ 1000 ரூபாய் கொடுத்து போட்டேன்னா ஒண்ணுமே புரியாது. நீங்க யாருக்காவது ஓட்டு போடுங்க, ஆனா அரசியல் தெரிஞ்சீங்க. வாங்களோ வாங்களோ இந்திய தேசிய லீக் கட்சியுடைய மாநில தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் நம்ம அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாரு. அண்ணன் இப்போ நாளைக்கு கவுண்டிங் வேறு எனக்கு எலெக்ஷனு இருந்தாலும் காலைல கிளம்பிட்டாரு. நான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பியிருந்தேன், ஃபோட்டோ கேட்டிருந்தேன், ஃப்ளெக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இந்திய தேசிய லீக்கில் உள்ளவங்க தான். தடா ரஹீமனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. வாழ்நாள் முழுவதுமே பாதிக்கு மேல் சிறையில் கழித்த ஒரு மனிதர் இந்த சொசைட்டிக்காக வேண்டி. அந்த தடா சட்டங்களை பற்றி அண்ணன் சொல்லுவார். கேட்டுக்கல்வியே கிடையாது. வீடு வாடகை கொடுத்தவங்க, ஆட்டோ ஓட்டினவங்க, எதுக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்தவங்க, ஒரு பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்த மெடிக்கல் ஷாப்புக்காரன் எல்லாரையும் முடிச்சு தடாவில் போட்டு 18 வருஷம் 20 வருஷம் எல்லாரும் வாழ்க்கை சதிஞ்சு போச்சு. அண்ணன் வந்து பழனி பாபா லிங்கில் தான் எனக்கு அண்ணன் மேடம் இதில் டிவிலெலாம் பேசுவோம் தொடர்ந்து. அப்போ பழனி பாபா இதுக்கு வந்து நான் வருஷம் 12 வருஷம் போயிருக்கேன். இந்த வருஷம் போஸ்டரில் நீங்கள் தான் அடிச்சு கொடுத்தீங்க போஸ்டரு. நான் எல்லாம் அடிச்சு கொடுத்து எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போகல அங்கே போய் தான் அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன். இடையில ஒரு 5 மணி 5:30 இருக்கும். சரி டயர்டாகிட்டு அதாவது தடா இவங்க நடிப்போன்னு எங்கே இருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். நீங்கள் நினைக்கலாம் இந்திய தேசிய லீக் கட்சி வந்து மக்கள்கிட்ட வந்து எலெக்ஷன் கட்சியில் எல்லா கட்சியும் ஜெயிக்காது, கொஞ்சம் மைனார் பீப்புள். ஆனால் மைனார் பீப்புள் பவர்ஃபுல் கைஸ் அண்ணன்ட்ட இருக்காங்க, அடுத்த கட்ட ஜெனரேஷன் வச்சுருக்காரு. அந்த பழனிபாபா சொன்ன மாதிரி இந்த நான் ஒரு விஷயத்தை தோற்று விட்டேன், அயன்று விட்டேன், இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒன்றிணைக்க முடியல, எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது, போகிறா அல்லாவுக்கு போய் கத்திட்டு போய் நியூசிலாந்தில் செட்டில் ஆக போகிறேன்னு ஒரு கட்டத்தில் பேசியிருப்பார். அப்புறம் தடா ரஹீமன் வந்து பழனிபாபாவுடைய சமாதி அதாவது அடக்கமன் செய்யப்பட்ட ஜபர்ஸ்தான் அந்த இடத்துலையும் என்னை பேச வச்சு அப்படியே திண்டுக்கல்ல வந்து இந்திய தேசிய லீக்கோட மீட்டிங் வச்சுருந்தார், பெரிய கோஆர்டினேஷன்ஸு. அவங்க பேசுனவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ், அதாவது தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க நோட்டோரியஸ் பர்சன்ஸ் தான் அதில் இருந்தாங்க. அதுலேயும் அண்ணன் வந்து என்னை 2ஆவதாக பேச வச்சு ஒரு கிட்டத்தட்ட பெரிய ஸ்பேஸ் நான் தான் பேசியிருந்தேன், ஒரு 20 நிமிஷம் போர்ஷன் பேசியிருந்தேன். தொடர்ந்து பயணிக்கணும். ஆனால் அரசியல் கட்சிகளில் வேறு இயக்கங்களாக இருக்கலாம், ஆனால் தடா ரஹீமன் வந்து ஒரு தன்னிறையற்ற போராளி தான். சொசைட்டி எப்படி பார்க்குது, கவர்மெண்ட் எப்படி பார்க்குது, கோர்ட் சிஸ்டம், போலீஸ் சிஸ்டம் எப்படி பார்க்குது தெரியாது. ஒரு நல்ல மனிதர், ஒரு உதவின்னு போய் நின்னீங்கன்னா அவங்களுக்கு எந்த இருந்தாலும் செய்யக்கூடியவர். நிச்சயமாக தோழர் தமிழ்வந்தன் வந்து முதல்ல வந்து யூடியூப்பில் தான் நமக்கு பழக்கம். யூடியூப்பில் வந்து அவரும் பேச வருவார், நானும் பேசுவேன், அப்படி பழக்கமானவர் தான். அதன் பிறகு பார்க்குறேன் அவர் என்னுடைய அரசியலாசன் பழனி பாபாவுடைய மாணவன் சொல்லி, அதாவது நான் வந்து மாணவன் சொல்கிறது என் சமூகம் அப்படின்றதுக்காக, ஆனால் அதை மீறி தோழர் தமிழ்வேந்தன் சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்கள் இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தது. அதனால தான் இன்றைக்கி அவர் அலுவலகம் திறக்கிறான்னு சொன்னதுனால சரி சண்டே கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லி அப்போ கூட சொன்னார். சிரமமாக இருந்தால் வேண்டான்னு சொன்னார். காலையில் கூட ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இல்லை கிளம்பிட்டேன் வீட்டை விட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நிச்சயமாக இந்த நிறுவனத்தின் மூலிமா அந்த சட்ட உதவி மூலிமா யார் யார் அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளாகியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் இந்த அலுவலகம் வந்து ஒரு உதவிகரமாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் ரொம்ப சந்தோஷம். அண்ணன் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணனோட சக தோழர்கள் வந்திருக்காங்க. அடுத்து ஜனவரி 28 பழனிபாபா 26 குடியரசு தினம் எப்படி அட்டாக் பண்ணுறான் பாருங்க. ஜனவரி 26 குடியரசு 28 இவர் பழனிபாபா அட்டாக் பண்றாங்க. அப்துல் கலாம் அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, யாகுப் மேமன் தூக்கில போட்டுட்டு இருக்காங்க. எப்படி ஒரு ஈவன் இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, நீங்க வந்து அரசியலை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருந்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. ஓட்டு போட மட்டும் தான் போனேன், ஏதோ 1000 ரூபாய் கொடுத்து போட்டேன்னா ஒண்ணுமே புரியாது. நீங்க யாருக்காவது ஓட்டு போடுங்க, ஆனா அரசியல் தெரிஞ்சீங்க. அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமியரா பார்த்தா, நம்ம இஸ்லாமியரா பார்க்கல. பழனிபாபா இஸ்லாமியரா நம்ம பார்க்கல. என் அலுவலகத்திற்கு பெரிய போட்டோ திருவள்ளுவர் எடுத்து பழனிபாபா போட்டா தான் என் பேக்ரவுண்ட்லேயே வச்சு பேசுறேன், நெத்தில பொட்டு வச்சு தான் பேசுற மீட்டிங்க. நீங்க ஒன்று நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பழனிபாபா தன்னை இஸ்லாமிய எங்கேயுமே சொல்லலையே. எனது அருமை தமிழ் சொந்தங்களேன்னு பேச ஆரம்பிச்ச ஒரு மாபெரும் பெட்டகம், பாதுகாக்கக்கூடிய பெட்டகம், பாதுகாக்க தவறியாச்சு. 48 வயசுல சாகுறாரு. அதே மாதிரிதான் அப்துல் கலாமே இஸ்லாமியனா பார்த்தா. இஸ்லாமியனா யாருமே பார்க்கல. அப்துல் கலாமே எல்லாரோட சொத்தா தானே பார்த்தோம். எல்லார் வீட்லயும் அப்துல் கலாம் போட்டா இருக்கு. அப்துல் கலாமுடைய விஷயம் இன்னொன்று என்னன்னா, அவருடைய மரணம் கூட இன்னும் சஸ்பெக்ட் தான். அது மாதிரி அவர் அதாவது தீர்க்கதரிசியா எடுத்துக்கலாம். பழனிபாபா சொன்னார், என்று இருந்தாலும் நான்
படுகொலை செய்யப்படுவது உறுதி, ஒரு காஃபிர் கையால் நான் படுகொலை செய்யப்படுவேன், என்னை அல்லாஹ் நான் வந்து துவா கேட்கிறேன், என்னை நோய் நொடியில் படுக்க வைத்து விடாதே, என்னை வந்து என் வீர மரணமா இருக்கணும், என் ரத்தம் அப்படியே சரி எனக்கு கீழே. அது மாதிரியே அவர் செத்தாரு. அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, நான் மாணவர்களிடம் பேசிட்டு இருக்கும்போது என் உயிர் பிரிய வேண்டுனாரு. அதை வச்சு காய் நவுத்தினானோ என்ன கன்றாதையோ, ஆனா எல்லாம் செய்யக்கூடியவன் தான். ஏன்னா யாகூப் மேனன் டைகர் மேனன் மேலதான் அஃபென்ஸ். டைகர் மேனனை வந்து பிடிக்கல இவனுங்க. டைகர் மேனன் என்ன சொல்ற, தம்பிக்காரன்டா நீ போகாதரா, உன்னை அவன் ஒத்துக்க மாட்டானோ, கண்டிப்பா அவன் மேல ரிவர்ஸ் எடுத்துருவானுன்னு. இல்ல இந்திய மக்களும் இந்திய நாட்டு அரசு மேலே நம்பிக்கை இருக்குது, நான் என்ன பண்ணேன், உன் கூட பிறந்த தவிர நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையேன்னு வந்தாப்புல பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அழகா தூக்கில் போடுறப்ப இங்க அப்துல் கலாம் வந்து கற்பூரில் அடக்கம் பண்றாங்க. அதை இஸ்லாமியர்களை பெரிய லெவலில் ஆஃப் பண்றது, ஒரு கலவரத்தை ஆஃப் பண்றதா தான் நான் பார்த்தேன். ஏன் வேற டேட்டா கிடைக்கலையா? குடியரசுத் தலைவரை வந்து இப்ப அடக்கம் பண்ற அன்னைக்கு தான் நீ ஒரு உயிர் எடுக்கணுமா? எப்படின்னா பாபர் மசூதி இடிச்சது பாத்தீங்கன்னா எப்போனா இடிச்சிருக்கலாம். ஆனா அம்பேத்கர் பிறந்த அந்த நாள் டிசம்பர் 6க்கு சொன்னா ஒரு கோடு இருக்குன்னா அழிக்க முடியாது, பக்கத்துல பெரிய கோடா போடுறது. அதுதான் அவங்களுடைய உண்மை. இது வந்து தலையில குள்ளா வச்சு தாடி வச்சிருந்தாலே தீவிரவாதின்னு படம் எடுத்தான் மணிரத்னங்கிற ஒரு பாப்பான். ஆனா யாருமே அதை பத்தி கேட்டுக்கிறோம். மணிரத்னம் படம் எடுத்தப்ப கேட்டுக்கணும். இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள் வலுவா இன்னைக்கு இல்ல. மணிரத்னம் எடுக்கும்போது கூட அவனை எதிர்த்து போராட்டம் இன்னைக்கு லெவல்ல எடுக்க முடியாது, அன்னைக்கு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன பையன் குழந்தை தாடி வச்சு தீவிரவாதியா எப்படி இந்த இமேஜின் பண்ண முடியும்? ஒருத்தர் பாடி ஷேமிங் எப்படி பண்ண முடியும்? நான் பொட்டு வச்சிருக்க RSS என்ன அப்படி இல்ல அந்த மாதிரி ஒரு உருவாக்கத்தை பண்ணாங்க. இதை உடைச்சால் இது பழனி பாபாவை ஏன் நான் நேசிக்க வேண்டும், நாம் ஏன் நேசிக்க வேண்டுங்கிறது ஒரு புத்தகமே எழுதணும். ஏன்னா அவர் சொன்னாரு, என்னடா நாங்க எங்க இருந்து வந்தோம், ஆப்கானிஸ்தான் வந்தோம், மண்ணின் மைந்தர்களா, இங்கே பல்லர்களா, பறையர்களா, நாடார்களா, சக்கிலியர்களா, சாணார்களா, தேவர்களா உடுக்கப்பட்டு கிடந்தோம், வாடா நாயன் பாப்பா கூப்பிட்டான், வாடா பாயின்னு ஒருத்தர் கூப்பிட்டான். ஒரு சமூக நல்லிணக்கத்தை நோக்கி போனோம். எச்சு இல்லாத ஒரு சமுதாயம் இஸ்லாம் சமுதாயம். நம்ம வந்து எச்சி பார்க்குறோம்னா அவர் மேடையிலே கூப்பிடுறீங்க, வாடா நீ என்னடா ஜாதி, நான் ஒரு அர்ஜுனையா தண்ணி குடுறா, நானும் குடிக்கிறேன். இந்த காஞ்சி சங்கராச்சாரியர் குடிப்பானடா. காஞ்சி சங்கராச்சாரியர் பழனி கோயிலுக்கு வரல, முருகனை தமிழ் கடவுள் டிக்ளேர் பண்ணதே பழனி பாபா தான். பழனி பாபா வந்து நான் வந்து 223 மணி நேரம் பேசியிருக்கேன் அவரை பத்தி. பத்தாது இது, என் சொச்ச உயிர்காலம் முழுவதுமே அதை பத்தி கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான், இந்த இனத்துல இருந்தான் அப்படின்னு பெருமை கொள்ளணும். எந்த இடத்துலயும் அவர் மத மார்க்கத்தை பத்தியோ உன்னுடைய நம்பிக்கையை பத்தி அவர் டேமேஜ் பண்ணவே இல்லை. RSS காரணம் தான் எதிர்த்தாரு. பழனி கோயில அவர் டிக்ளேர் பண்ணார். இஸ்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இந்த கோயில் தோன்றிட்டு 1600 ஆண்டுகள் தாண்டா அது இஸ்லாம் தோன்றி, முருகன் தோன்றி 3000 வருஷம் ஆயிட்டு அந்த இடத்துல. அவங்க அப்பா சிவபெருமான் பார்வதினு சொல்லி டிக்ளேர் பண்றாரு. ஆனால் விநாயகர் எதிர்த்தாரு. விநாயகர் கலவர சாமியா தானே இருக்கு. விநாயகர் ஊர்வலத்துல கலவரம் வருது, முருகரை தூக்கிட்டு போறதுல ஒண்ணுமே கலவரம் இல்லையே. எங்க ஊர்ல நாகூர் எங்க மாவட்டத்தில் இருக்கு, நாகப்பட்டினம் மாவட்டத்துல கண்டுதுறை நாங்களும் போறோம். வேளாங்கண்ணி எங்க ஊர்ல இருக்கு, அங்க இருந்து அங்க பயமா இருக்கு, அங்க வருவாங்க. வேதாரண்யேஸ்வரர் இருக்கிற அதிக சொத்து உடையவர், அதாவது வடவேதாரணி திருவேற்காடு இவங்க ஊரு. அவ்வளவு பெரிய கோயில் உடையது. எல்லா மார்க்கமும் அங்க வரதான் செய்யறாங்க. நாங்க தேவை இருக்கிற அன்னைக்கு தோப்புத்தர முஸ்லீம் பாய்க்கு தான் மோரெல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த நல்லிணக்கம் இருக்கு. ஆனா திருப்பரங்குன்றத்தில் நீ கேம் விளாடுற, இதுதான் நம்ம வெளில சொல்றோம். ஆனா வெளில சொன்னா நம்ம மேல என்ன செய்யதான் பாயம், ஏன்னா வாயை முடிக்கணும். அண்ணன் தான் சொன்னார் எலெக்ஷனோட, இனிமேல் எலெக்ஷன் முடிற வரையும் பைக்கில் எங்கேயும் போகாதீங்க, காரில் போகணும். அவர் எவ்வளோ அனுபவிச்சுட்டு தான் சொல்லியிருப்பாரு. நான் என் உயிரை துச்சமாக தான் நினைக்கிறேன். பள்ளிப்பாவை சொன்ன மாதிரி சீக்கிரம் போயிட என்னை போட்டு கடத்தி விடாத, ஏன்னா ரொம்ப சங்கடமாக போயிடும். ரொம்ப நன்றி, நான் வந்தது மகிழ்ச்சி.